நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிள் யூஸ் பண்ணுறவங்க அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வாங்கின புதுசில் மைலேஜ் கொடுத்துது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மைலேஜ் வர மாட்டேங்குது. இந்த மைலேஜ் வராமல் போகிறதுக்கு என்னென்னலாம் காரணம்? திருப்பி நீங்கள் சர்வீஸ்க்கு அனுப்புவீங்க, சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து மைலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் குறையிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. நீங்கள் சிம்பிளாக வீட்டில் வாரம் நீங்கள் இந்த சைக்கிளை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதில் வந்து நம்ம எதையெல்லாம் வந்து கரெக்டான முறையில் பராமரிச்சுட்டே வந்தோம்னா இந்த மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். முதல் விஷயம் எல்லாருமே நினைக்கிறது பேட்டரி வீக் ஆகிட்டு இருக்கும். பேட்டரி வீக் ஆகிட்டு இதில் வந்து பேட்டரி வீக் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். பேட்டரினால வரக்கூடிய ஃபால்ட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1-2% மட்டும்தான். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாம மெயின்டைன் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்ல தான் இருக்கு. சாதாரண சைக்கிள் நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்க இந்த சைக்கிளையும் மெயின்டைன் பண்ண போறீங்க. நார்மலான சைக்கிள் வந்து நீங்க மிதிக்க உங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து எவ்வளவு ஹார்ட் ஆகுது, எவ்வளவு இதுவாகுது அப்படின்றத பார்த்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. அதே தான் இதுல வந்து பவர்ல நீங்க போறதுனால இதுல இருக்கக்கூடிய சில குளறுபாடுகளை வந்து நீங்க வந்து கவனிக்க மாட்டீங்க. வேற ஒன்றும் இல்லை, அது குளறுபாடுகள்லாம் கூட சொல்ல முடியாது, நீங்க கவனிக்காம அதை மெயின்டைன் பண்ணாம விட்டது. சரி, இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி மெயின்டைன் பண்ணா வந்து நமக்கு வந்து மைலேஜை வந்து நம்ம ஸ்டேபிளா வச்சுக்க முடியும்? முதல் விஷயம், எப்பவுமே சைக்கிள் டயர்ல இருக்கக்கூடிய காத்து அதனுடைய பிரஷரை வந்து எப்பவுமே வந்து சரியான அளவுல வச்சுங்க. ஒரு வண்டிக்கும் ஒரு டயருடைய அளவுக்கும் இத்தனை ரேடியேஷன், இத்தனை பிஎஸ்ஐன்னு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டயருடைய பிரஷரை வந்து நீங்க எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த வீலுங்களுடைய கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆயில் நம்ம வந்து அந்த பேரிங்ல வந்து உராய்வு தன்மை வந்து அதிகமாகிட்டே போகும். அந்த டைம்ல வந்து ஆயிலோ கிரீஸோ நீங்க வந்து வாரத்துல ஒரு முறையோ இல்ல 2 வாரங்களுக்கு ஒரு முறையோ சரியா பராமரிச்சு அந்த வீல் வந்து ஃப்ரீயா சுத்துதா, எந்த விதமான பிடிமானமோ பிடிச்சுக்கிட்டு போகாத மாதிரி வந்து அந்த வீல் வந்து நல்லா சுத்துதா அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ல போகும்போது இந்த காத்துல பறந்து வரக்கூடிய நூல் இல்ல முடி இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மாட்ட ஆரம்பிக்கும். ஸோ அது அதிகமாக சிக்கிக்கும் போது கூட உங்களுக்கு வந்து சுழல் தன்மை, அதாவது வீல் வந்து சுத்தக்கூடிய அந்த சுழற்சி வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அப்போ அதையெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஃப்ரீ பண்ணிக்கங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து மைலேஜை கம்மி பண்ணும். நீங்கள் பெடல் மிதிச்சு ஓட்டுறவராக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ கவனிப்பீங்க. மோட்டர் ஓடுறதுனால உங்களுக்கு வந்து கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம். முன்னாடி வீலில் சொன்ன அதே இதுதான் பின்னாடி வீலுக்கும் நமக்கு வந்து பொருந்தும். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் பேரிங்ஸ் வர இடத்துல சரி, பின்னாடி வீலில் வந்து குறிப்பாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவில்னு சொல்லுவோம். இந்த செயின் வந்து பின்னாடி வந்து வீலை வந்து கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு மெக்கானிசத்துக்கு பேர் வந்து ப்ரிவில். அதை சுற்றியும் வந்து இந்த மாதிரி முடிக நூலுங்க டஸ்ட்டுங்க இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். அதையெல்லாம் வந்து வாரம் ஒரு முறை சரியான முறையில் நீங்கள் பார்த்து செக் பண்ணி அதை வந்து கிளீன் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஆயில் விடுங்க. மூணாவது விஷயம், உங்களுடைய செயின் எப்பவுமே வந்து சைக்கிளுடைய செயின் வந்து டைட்டா இருக்கா, அதாவது ரொம்ப லூஸா இல்லாம ரொம்பவும் இறுக்கியும் பிடிக்காம அதுக்கு இருக்கக்கூடிய நார்மல் டெம்பர்ல, அது வந்து நம்ம வீட்டில் பார்த்துக்க முடியாது தான் உண்மை. அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு சைக்கிள் மெக்கானிக் கிட்ட சொன்னா கூட அந்த வீல் வந்து டைட்னஸ் வச்சு தருவாங்க. ஸோ அதை வந்து மாசத்துக்கு ஒரு முறையாவது அது வந்து பெரிய செலவுலாம் இருக்காதுங்க. 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு மேலே கேட்க போறது இல்லை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் மிதிக்கக்கூடிய தன்மையும் சரி, செயின் ஓவர் லூஸாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா வெயிட் வந்து பின்னாடி வந்து ப்ரிவில் மேலே விடும். ஸோ அந்த டைமில் வந்து மோட்டாருடைய சுழற்சி விகிதத்தை இதெல்லாம் கம்மி பண்ணும். இந்த பேசிக்கான இந்த 3 விஷயத்த நீங்கள் சரியாக பராமரிச்சிங்க அப்படின்னா உங்கள் சைக்கிள் வந்து என்றைக்குமே வந்து ஒரே மாதிரியான மைலேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய ஃபிசிக்கல் எனர்ஜியை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து முழுக்க வந்து எலக்ட்ரிக்கலில் ஓட்டுவீங்க, ஒரு சிலர் வந்து பெடல் அசைஸ் ஓட்டுவீங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்ச நேரம் வந்து பெடலில் ஓட்டிட்டு சாதாரணமாக சைக்கிளாகவும் பயன்படுத்திட்டு அண்ட் எலக்ட்ரிக் சைக்கிளாகவும் பயன்படுத்துகிறவங்க